உங்களுக்கு தமிழ் புரியுதா இல்லையாங்க சார்? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படிதானே அவர் சொன்னார். அவரை சொல்றாரு சார் மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அடுத்து நீங்க என்ன நீங்க வேற யாத்திரை வச்சுங்க, இதெல்லாம் வேணாம். முதலமைச்சர் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்காருன்னு சொன்னாரு, சொன்னீங்களா இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையாக அதைத்தான் சொல்றாங்க. அந்த பெருந்தன்மையா இருந்துச்சா இல்லையான்னு அவருடைய நண்பர்கிட்ட திருமாவட்ட கேட்டு சொல்லுங்க. ஒரே ஒரு பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு 5 நாள் வள்ளி இல்ல. கரூர்ல ஒரே ராத்திரில எப்படி 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு? இந்த ரெண்டையும் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் முதலாக பாஜகவிலிருந்து சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு காரணமே அந்த ஆட்சியில மந்திரியா மாறணும். TR பாலு, இந்த உலக மகா மேதைகள் அவர்கள் மந்திரிகளா இருந்தாங்களா? இவங்க திமுக காரங்களா கம்யூனிஸ்ட் காரங்களா? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. தமிழகத்தின் இன்றைய அரசியல் நிலை பற்றி விவாதிப்பதற்காக தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியுமான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்க விடுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் களம் மிக சூடாக இருக்கு. இப்பதான் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு நிறைவு பெற்று இப்பொழுது மிக வலிமையான கூட்டணியாக திமுக காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு, இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. பெருந்தன்மையாக முதல்வர் அவர்கள் 28 இடங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லியிருக்காரு. அப்ப தமிழக காங்கிரஸ் ஒரு வலுவாக தான் இருக்கு. அவர்கிட்டே கேளுங்க, அவருடைய பழைய நண்பர் திருமாவளவன் மகிழ்ச்சியா இருக்காரான்னு கேட்டு அப்புறமா சொல்லுங்க. இல்லை, திருமாவளவன் மகிழ்ச்சின்றது இனிமே அடுத்தது. அதை தாங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொன்னார். பாஸ்ட் டென்ஸ்ல தாங்க சொன்னாரு. உங்களுக்கு அப்படிதான் புரியும். கடந்த காலம் அதை தான் சொன்னாரு. எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, முதல்வர் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாருன்னு. அதான் அவருடைய நண்பர் திருமாவளவன்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல. அவர் மகிழ்ச்சியா இருக்காரான்னு கேட்கிறேன். யாரு? செல்வ பெருந்தகை. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொன்னாங்க. உங்களுக்கு தமிழ் புரியுதா இல்லையாங்க? சார், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படிதானே அவர் சொன்னார். அவரை சொல்றாரு சார் மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அடுத்து நீங்க என்ன இன்னைக்கு வேற யாத்திரை வச்சுங்க, இதெல்லாம் வேணாம். முதலமைச்சர் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்காருன்னு சொன்னாரு, சொன்னீங்களா இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையாக அதைத்தான் சொல்றாங்க. அந்த பெருந்தன்மையா இருந்துச்சா இல்லையான்னு அவருடைய நண்பர்கிட்ட திருமாவட்ட கேட்டு சொல்லுங்கன்னு. திருமாவளவன் மட்டும் கேட்கணுமா? இன்னும் வீரபாண்டியன் அது ஒருத்தரை கேட்ட ஏங்க, அவருக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்றாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நீங்க ஊரா கேட்டு பாருங்க. முழுசா வரமாட்டீங்க, திரும்பி வரமாட்டீங்க. அடியோட தான் வர வேண்டி இருக்குமோ? வரமாட்டீங்கன்னு தான் சொன்னேன். அப்ப கேட்கறேன் நானே வர முடியாதுன்னா கூட இருக்கிற திமுக காரனுக்கு எப்படி சார் இருக்கும்? தேர்தல் நேரம் நெருங்கிட்டு சார், அப்பதான் சார் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கெல்லாம் சொல்றதை பார்த்தா மீடியாக்காரங்களுக்கு வேடிக்கையா இருக்குது. நாங்க மக்களோட மக்களா பழகிட்டு தான் இதெல்லாம் சொல்றோம், சும்மா சொல்லல. ஏங்க இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி தொகத்துல சொன்னீங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி பேசும்போதே கடந்த கால அரசியலை ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் வித்தியாசம். உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் சொல்லுங்க. ஒரு 10 நாளைக்குள்ள 2.5 வயசு பெண் குழந்தையை கற்பழிச்சவன் அவனை போலீஸ் கூட்டு வர்ற அந்த வீடியோ பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் கூட்டு வந்திருக்குமா போலீஸ்? எதுவுமே செய்யாத அப்பாவி அஜித்குமார பொது இடத்துல 10 பேர் 20 பேர் அடின்னு அடிச்சு கொண்டாங்க. மிருகங்களை விட கேவலமா நடந்துகிட்ட அவனை அப்படியே மாமியார் வீட்டு கூட்டு போற மாதிரி கூட்டு போறான். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் அந்த வேறுபாடு தெரியும். அடுத்து உங்களுக்கு சொன்னாதான் வலிக்கும். அப்படி ஒரு 2.5 வயசு குழந்தை உங்க வீட்டுல இருந்து அதுக்கு இப்படின்னு யோசிச்சு பாருங்க. எங்கேயோ டிவியில சீரியல் பாக்குற மாதிரி, சினிமாவில் பாக்குற மாதிரி இதை பார்த்தா புரியாது. அந்த உணர்வை நமக்கு இருந்தால் என்னன்னு யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த வலி தெரியும். பக்கத்துல விளாத்தி குளத்தில் என்ன 15 வயது பெண் குழந்தை வறுமை நிலையில் இருக்குது. ஸ்கூல்லையே தான் அதிக மார்க் வாங்கியிருக்கு. 500க்கு 490 மார்க் மேலே வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் வசதி இல்லைன்னு வெளியில போகிறது. அதுக்கு நடந்த மிருகத்தனமான இந்த விஷயம் இப்போ 4-5 நாள் ஆகுது. இப்போ என்ன சொல்றாங்க? இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலையா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு 5 நாள் வரல இல்ல. கரூர்ல ஒரே ராத்திரில எப்படி 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு? இந்த ரெண்டையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியும். அது விசாரிக்க தான் கூப்பிட்டுருக்கான் செந்தில் பாலாஜி, சிபிஐ கூப்பிட்டுருக்கு போல இருக்கு. அது செந்தில் பாலாஜி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நான் சிபிஐ ஆஃபீஸரா? சிபிஐ ஆஃபீஸர் இல்லாட்டி உங்க சிபிஐ பற்றி எல்லாம் தெரியும் சார். எல்லாம் பிடிக்க என்னையும் சிபிஐ கூப்பிட்டுருக்கு. நானும் விசாரணைக்கு போயிருக்கிறேன், விசாரணைக்கு உட்பட்டிருக்கிறேன். 8 நாள் தொடர்ந்து விசாரிச்சாங்க. அது இந்த மாதிரி இல்லை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பற்றியே விசாரிச்சாங்க. அதுக்கு நான் பொறுமையா எல்லாம் பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு உண்டுங்கிறது வேற. ஆனா எதற்காக கூப்பிட்டாங்க, எப்படி கூப்பிட்டாங்க, அவங்க என்ன கேட்க போறாங்க,
இந்த உலகமாக பெரிய மேதாவி அங்கே என்ன பதில் சொல்ல போறாரு, இதெல்லாம் விரைவில் வரும். திமுகவோட 5 ஆண்டு சாதனைகள் போதும், எங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியே அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த 2.5 வயசு பெண் குழந்தையை கற்பழிச்சா அதான் சாதனைங்கிறீங்களா? அதை சொல்றாங்களோ? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க இப்ப சாதனைன்னு. அவர் சொன்னதுதான் சார் சொல்றேன். அவர் என்ன சொன்னார் நீங்க தானே சொல்றீங்க. ஏட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா அதான் சொல்றேன், 5 ஆண்டு கால சாதனைங்கிறாங்க. அதான் என்ன சாதனைன்னு சொன்னீங்கன்னா தானே சாதனையா வேதனையான்னு சொல்ல முடியும். சாதனைன்னு சொல்றதோட இன்னும் அதுக்கு நடுவில் சொல்றாங்க. முதல்வர் பெருமையா கூட சொல்லியிருக்காருல்ல, உங்களுக்கு தெரியும், நீங்க திருச்சி போற வழியில் அன்னைக்கு தான் மீட்டிங் கூட நடந்தது. அந்த மீட்டிங்ல கூட ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருக்காரு. என்ன மக்களால் தேர்ந்தெடுக்க? எல்லாரும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியாக நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், நியமிக்கப்பட்ட முதல்வர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, இப்போ அவருக்கே போய் இனிமேல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்க வைக்கணும். தமிழ்நாடு வரலாறு மற்ற தெரிய வேணாம், முதலமைச்சருக்கு தெரிய வேணாமாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே முதல் தேர்தல் என்பது 52 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது இந்தியாவிலேயே காங்கிரசுக்கு அதிக மெஜாரிட்டி இல்லாமல் தீர்ப்பு வந்தது தமிழ்நாட்டில் தான். எப்படி ஆட்சி அமைக்கிறது தெரியல. காங்கிரசுக்கு அடுத்த இடத்துல அதிக இடத்துல இருந்து கம்யூனிஸ்ட். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் காமராஜர். உடனே அந்த மாதிரி பழக்கமே இல்லைங்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜாஜி கிட்ட போறார். என்னங்க இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் மெஜாரிட்டி வந்திருக்கு, நம்ம ஊர்ல மெஜாரிட்டி வரல, இது எப்படியாவது சரி பண்ணணும், நீங்க தான் பண்ணுங்கிறார். அவர் தான் இந்த முதல் கான்செப்ட், கூட்டணி கான்செப்டை இந்தியாவிலே உருவாக்குனவர் ராஜாஜி. அவர் என்ன பண்றாரு, 2 கட்சி, மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சியும் ராமசாமி படையாச்சியுடைய கட்சியும், அந்த 2 கட்சியிலையும் தின்னு ஒருத்தர் 20 இடங்களை ஜெயிச்சிருக்கிறார், 18 இடங்களை 19 இடம் ஜெயிச்சிருக்காரு, இன்னொருத்தர் 6 இடங்களை ஜெயிச்சிருக்காரு, 18, 6, 24. அந்த 24 இங்க சேர்த்தாதான் இங்க மெஜாரிட்டி வருது. அந்த 2 பேரையும் அடைச்சு கூட்டணி வச்சு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து இந்தியாவில் முதலாக அப்படி ஒரு மந்திரி சபை வந்துச்சு. அதல்ல இப்ப அடுத்து சொல்றதுதான் உங்க கேள்விக்கு பதில். அந்த தேர்தல் வந்த உடனேயே முதலமைச்சரா யாரை போடுறதுன்னு வந்த உடனே இந்த சிக்கலான சூழ்நிலையில யாரை விட நீங்களே முதலமைச்சரா இருக்கிறது நல்லது அப்படின்னு காமராஜ் சொல்றாரு. உடனே அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, ரைட்டு நானே இருக்கிறேன்ட்டு, அப்போ எம்எல்ஏவா இருக்கலாம் அல்லது எம்எல்சி. இப்போ எப்படி ராஜ்யசபா இருக்கோ அதே போல தமிழ்நாட்டில் எம்எல்சி உண்டு. அதுக்கப்புறம் தான் அதை கலைச்சாங்க. ராஜாஜி எம்எல்சியாக மாறி முதலமைச்சர் பதவியேற்றுக்கிட்டார். அப்படி எம்எல்ஏவாக நிற்காமல் எம்எல்சியாக இருந்து பதவியேற்ற போது திமுக தலைமை அதை என்ன விமர்சனம் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் முதல் மந்திரி கிட்ட போய் சொல்லுங்க. அதை அன்றைக்கு சொன்னார், கொல்லைப்புற வழியாக வந்த குல்லுகப்பட்டர். ராஜாஜி பத்தி சொன்னது. காலம் எப்படி திரும்புது பாருங்க. 1967 காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வருதா? அந்த திமுக ஆட்சி வருகிற போது அண்ணாதுரை நின்று வென்றது எம்பி தான், எம்எல்ஏ கிடையாது. ஜெயிச்சிட்ட உடனே அவரே சொன்னது, நான் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிப்போம்னு நினைக்கல, அப்படி நினைச்சிருந்தா நான் எம்எல்ஏக்கள் நின்று இருப்பேன், வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரே மனம் திறந்து அந்த அளவுக்கு உண்மையை சொன்னார். திரும்பி அவரே முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆக்கின உடனே அவர் தேர்தலை சந்திச்சாரா? எம்எல்சி ஆகித்தான் அவரே வந்தார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடும். எந்த ராஜாஜியை பார்த்து கொல்லப்புற வழியாக வந்த குல்லுகப்பட்டர் என்று சொன்னாரோ அவரே குல்லுகப்பட்டராக மாறிவிட்டார். இது முதலமைச்சருக்கு தெரியல போட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் முதலமைச்சர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா முதலமைச்சருக்கே தெரியல, மற்றவங்களுக்கு எங்க தெரிய போகுது. இதே ஒரு நிலைமை இன்னொரு தடவை வந்துச்சு 1954. அப்ப தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியுடைய எம்பியா இருந்தவர் காமராஜர். எம்எல்ஏக்கள் கூட்டம் போடுறாங்க. அப்ப கூட்டத்தில் இவர் வேறொருவர் தான் முதலமைச்சராக முடிவு பண்ணார். அவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வைகோ இருக்கிறார்ல, அவங்க தாத்தா மாக்கோன்னு சொல்லுவாங்க. அவருடைய மனைவி மாமனார் மாக்கோன்னு சொல்லுவாங்க, மருதூர் கோபாலகிருஷ்ணன். அவருடைய படம் இன்னமும் திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல இருக்கு. அவர் யோக்கியமானவர், அவரை வர சொல்லிடுறாரு காமராஜர். ஆனால் எம்எல்ஏக்கள் கூட்டம் போடுகிற போது எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தாங்க சொன்னீங்க, ஓமாதரர் சொன்னீங்க, குமாரசாமி ராஜா சொன்னீங்க, ராஜாஜி சொன்னீங்க, யாருமே 5 வருஷமா இல்ல, போயிட்டே இருக்கு, இந்த ரிஸ்கே எடுக்க வேணாம், நீங்களே இருங்கன்றார். அப்ப அவர் சொன்னது, வேணாம்ப்பா, எல்லாரும் தொந்தரவு பண்றாங்க, அதை தள்ளி போடுறதுக்காக அவர் சொன்னார். நான் சரி நீங்க சொல்றதுக்காக அவரை நானா தலைவராக இருந்துட்டு நானே முதல் மந்திரின்னு சொல்லக்கூடாது, அதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு தேர்தலை வைங்க, தேர்தலில் யார் வேணாலும் எதிர்த்து நிக்கட்டும், நின்று அதுல உங்களுடைய மெஜாரிட்டி ஓட்டு எனக்கு கிடைச்சா நான் வேணா ஒத்துக்கிறேங்கிறார். அப்புறம் தேர்தல் வைக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் காமராஜரை எதிர்த்து நின்றவர் தான் சி சுப்பிரமணியம். சி சுப்பிரமணியத்துக்கு 41 வாக்குகள் தான் கிடைக்குது, இவருக்கு 90 வாக்குகள் கிடைக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் இப்பதான் முதல் மந்திரியை பதவி ஏற்கணுங்கிறாங்க. அப்ப அவர் சொன்னது, நான் பதவி ஏற்கணும்னா இன்னொரு விஷயம், எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களே, நான் எம்பியா இருந்து பதவிக்கு வர்றதுக்கு விரும்பல, நான் எம்எல்ஏ இருந்தா வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எம்எல்ஏ வரணும்னா ஏதாவது ஒரு தொகுதியில் இருக்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணா தான் அந்த தொகுதியில் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 10-15 பேர் சத்தம் போடுறாங்க, ஏன் தொகுதியை விட்டு தரேன். அதுல முதலாக குரல் கொடுத்தவருடைய பெயர் அருணாச்சல முதலியார். முதல் மந்திரிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அவர் சொந்த ஊர் குடியாத்தம்.
அவர் உடனே இவர் என்ன சொல்றாரு, மற்ற எல்லாம் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் எல்லாரும் சொல்றாங்க. இவர் சொல்றாரு, இவ்வளவு பேர் எனக்கு ஆதரவாக விட்டு தரேன்னு சொன்னீங்க, ஆனா முதல் குரல் கொடுத்தவர் முதலியார், அதனால அவர் ஊர்ல நிக்கிறேன். அப்போ சொன்ன என்னங்கயா சொல்றீங்க, அது ஆந்திரா ஓரத்தில் இருக்கு, நம்ம தென் மாவட்டங்களா இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும், இங்கே நீ நிக்கலாம், அது எதா வேணாலும் இருக்கட்டும், முதல்ல குரல் கொடுத்தவர் அவர், அதற்கு நான் மரியாதை கொடுக்க போறேன்னு அங்கே போனார். அங்க போய் தேர்தல் நின்றார், ஜெயிச்சார், வந்தார். அவர் தேர்தல் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் முதலமைச்சர் இல்ல, ஆனா கொல்லைப்புற வழியாக வந்த கொல்லுகப்பட்டர்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்த அண்ணாத்தர தான் மக்கள் முதல்வரா? கொஞ்சம் முதல் மந்திரிகிட்ட கேட்டு சொல்லுங்களேன். இல்லைன்னா பெரிய அறிவுலக மேதை காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்காரு பானாசினா, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உலக அரசியலே தெரிஞ்சவர். அவர் தானே சார் ரெண்டு கட்சிக்கும் இப்ப கூட்டணி. அதை தாங்க சொல்ற, ரெண்டு பேர் புரோக்கர் இருக்கிறீங்களா, பாடுபட்டவர். என்னமோ ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்கன்னா நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. நீங்க வில்லங்கமா மாட்டி விட பாக்குறீங்க சார். நான் என்ன கேட்கிறேன், அவர் பெரிய அறிவாளி, அவருக்கு தெரியும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறவருங்கிறீங்க. இணைப்புக்கு காரணமா இருந்தார்ல சார். என்ன நான் அப்படி சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வைக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் வேற, நான் அதை இல்ல. அரசியல் என்பது வேற சார், அரசியலா பாருங்க சார். நான் என்ன சொன்னேன், பெரிய அறிவாளி, உலக அரசியல் தெரிஞ்சவர், அவர்கிட்ட கேளுங்க இதுக்கு விளக்கம்னு சொல்றேன். நீங்க அவரை போய் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறீங்க. சேர்த்து வைக்க நான் சொல்ல சார், நீங்க மாத்தி நீங்க சேர்த்து வைக்க சொல்லாருங்க, அப்படி இல்லை நான் சொல்ல. அறிவாளி பக்கம் போட மாட்டீங்க போட்டிருக்கேன், நீ அநேகமா போனா உங்களே ஒரு கட்சியும் சேர்த்துருவாங்க அவங்க. நான் போக மாட்டேன், என்ன சொல்லியிருக்கீங்க தெரியும், ஏற்கனவே அறிவு இல்லாதவர்கள் தான் அங்க போகணும்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், நீங்க புத்திசாலி தான் சார். இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்து நிற்கிற மாதிரி தான் இப்போ பேச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இன்னமும் என்டிஏ கூட்டணியில் இணைவாருன்னு ஒரு வதந்திகள் சொல்லி வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செய்தியை யார் இப்போ பரப்புறான்னு நான் இதாவது நெல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. என்னை விட உங்களுக்கு தான் அது முழுக்க தெரியும். உங்களை மாதிரி மீடியா வச்சிருக்கிற 100 பேரில் எவ்வளோ பேருக்கு ஆளுங்கட்சி மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கு, அவங்க மூலமாக எப்படியெல்லாம் ஸ்கூப் நியூஸ் உருவாக்குதுன்னு என்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறீங்களே சார். அது ஆளுங்கட்சிட்ட பணம் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாங்காத ஆளு உங்ககிட்ட. நீங்க வாங்கலேங்கிறதாங்க நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனாலதான் நான் உங்களை கேட்கிறேன். அதனாலதான் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சார், எங்களுக்கு தெரியாது சார். அந்த தகவல் பணம் வாங்கின தகவல், பணம் வாங்காத தகவல் வந்து நேர்மையான ஒரு ஆட்டம் தானே வரும். அதுதான் உங்ககிட்ட. அதனாலதாங்க நேர்மையான ஒரு மீடியாக்காரரா நீங்க இருக்கிறதா நம்பித்தான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னு. நாங்க கொண்டு வரணும்ன்றீங்களா? ஆமா, அப்படிங்க தானே சார் மீடியாவுடைய பணி. திமுகவா இருக்குமோ சார்? நீங்க பெரிய அறிவாளி சார், சாக்ரட்டிஸ் எல்லாம் தாண்டிட்டீங்க, பெரிய அறிவாளி. கரெக்டா மக்கள்கிட்ட கரெக்டா போய் சேர்க்கிறீங்க. ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. நான் ஒண்ணுமே சொல்லியேங்க, நீங்க சொல்றத நான் ஆமா போடுறேன், அவ்வளவுதான். இல்ல நான் ரொம்ப யோசிச்சுதான். நீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு, இது ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். மைண்ட் வாய்ஸே புரியுற அளவுக்கு ஐயோ அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் சாதாரண ஆள். நீங்க சாதா திருச்சி, நாங்க தண்ணி மதுரை பாண்டியர்ல. நாங்க பாண்டியர் தான். தப்பு பண்ணுவீங்க, தப்பு ஐயோ யானை அரசன் யானை கல்லோன்னு செத்து போவீங்க, அதுதான் பாண்டியர்கள். தவறு செய்தாலும் தவறை ஒற்றுக்கொள்ளவன் மனிதன் இல்லையா? மனுஷன் தாங்க, செத்து போறதா மனுஷன். ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சரி பண்ணு நினைக்கணும்ல. அவர் செத்து போயிட்டாருங்க பாண்டிய மன்னன். தப்பு பண்ணா சாகிறது, இவ்வளவு பெரிய தவறு பண்ணி ஏங்க இந்த வார்த்தையை சொன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க முடியாதுங்க, எல்லாரும் செத்து போகணுங்க. நீங்க இதுலயும் ஒரு பொடி வச்சு பேசுறீங்க. நான் திருந்தணும்னு சொல்றேன், இல்ல செத்து போகணும்னு சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிறதா சாகணுங்கிறீங்க. நீங்க திமுக சொல்லல நான் நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்க எனக்கு என்னங்க தெரியும். நான் என்ன சொன்னேன், தப்பு செஞ்சவங்க அதுக்கப்புறம் அது திருந்த பார்க்கணும், அதுக்காக செத்து போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, தப்பு பண்ண செத்து தான் போகணுங்கிறீங்க. பாத்தீங்களா பாண்டிய நாட்டுக்காரங்க அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை. உங்க பாண்டிய நாட்டுல இருந்து மந்திரியா இருக்க போய் சொல்லுங்க, தளபதிட்டியா குறைஞ்சபட்சம் அவங்களாவது அந்த முடிவு எடுக்க. மூர்த்திக்கிட்டயா? எனக்கு தெரியாதுங்க யார், நான் என்னத்தக்க கண்டேன். திருச்சியில இருக்கிற கேட்போமா? திருச்சியில இருக்கிற என்ன நீங்க திருச்சி பேசுறீங்க, இப்ப உங்க ஊரை பத்தி கேட்டா நான் திருச்சி வரைக்கும் வரலான்னு பாக்குறேன். நீங்க வார்த்தையிலேயே திருச்சி பேசுறீங்க, அது திருச்சிக்காரங்கிட்ட நடக்காது. அது நல்லா தெரியும். திருச்சி வேலுச்சாமிட்ட நடக்காது நல்லா தெரியும். அப்ப இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல சார். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, நாங்க கூட்டணி பேசலன்னு சொல்றாங்க, சிபிஐக்கு என்கொயரிக்கு விஜய் போறாரு, அமித்ஷாவை பார்க்க போறாருன்னு சொல்றாங்க, அமித்ஷா தான் கண்ட்ரோல் எடுத்துக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த தகவல் எதற்காக இப்படி பரப்பப்படுது? யார் பரப்பினான்னு கேட்டதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, கண்டுபிடிட்டீங்க. எதற்காகன்னு கேட்கிறேன். எதற்காகனா அவர்களை பலவீனப்படுத்த தான். நீங்க உலக வரலாறு புரிஞ்சுட்டு தான் புரியும். ஒரு ஆட்சியாளர் நிர்வாகம் பண்றது மட்டுமல்ல, அவனுக்கு எதிராக இருக்கிறவர்களை பற்றி அவர்களை பலவீனப்படுத்த, எதை சொன்னால் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதை கொடும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்குறது. அதை துல்லியமா கணிச்சு முதல்ல செஞ்சவன், அதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்கினவன் ஹிட்லர் தான். கோயபல்ஸ்னு ஒருத்தனை வச்சு
எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு வச்சான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி கோயபல்ஸுகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. உங்களை மாதிரின்னு தான் சொன்னேன், உங்களை சொல்ல நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை மாதிரி. அதனால அவர்களால் உருவாக்கப்படுவது. நாங்கள் என்ன இப்போ நான் இருக்கேன், நான் என்ன ஸ்டாண்டுன்னு தம்பி ஒன்று சொல்லலாம், அவர் ஒன்று சொல்லலாம். நான் சொல்லுகிற வரை நான் சொல்றதான் நீங்கள் எடுத்துக்கணும். தாவேகாவில் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் நேற்றோ முந்தா நாளோ 2 நாளும் வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, குறிப்பாக பாஜகவுடனோ அதிமுகவுடன் நாங்கள் பேசவே இல்லை சொல்லிட்டாங்க. சம்பந்தப்பட்டவனே சொன்னதுக்கு அப்புறம் இப்படி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா நீங்களும் ஒரு மாதிரியான சந்தேகம் வருது சார். இப்போ நியூஸே அதான். இப்போ அதை தாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அதை நம்புறீங்கன்னா பலவீனப்படுத்தன்னு சொல்றீங்க. அந்த தொண்டர்களை சோர்வடை வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நான் என்னங்க சொல்றேன், பலவீனம் சோர்வு எல்லாம் எல்லாத்துக்கும் வார்த்தை தான் வேற, நோக்கம் ஒன்று. அப்ப நீங்க சொல்றது நான் சொல்றது ஒரே இதுதான். ஒரே தான், அதுல சந்தேகம் இல்லை. உங்க நீங்க நியாயஸ்தங்க, நான் எப்படி மாறுவேன் அதுல? ஊர்க்காரங்க எப்படி தப்பா இருக்க மாட்டோம்ல, அதெல்லாம் கரெக்டா நிக்கிறேன். இப்போ இந்த விஜய் இப்ப தனியா நிக்கிறதுனால யாருக்கு இழப்பு இருக்குன்னு சார் இன்னைக்கே ஏன் இந்த முடிவுக்கு வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னும் வாய்ப்பு இருக்கு. 100 தடவை சொல்லித்தேன், 101வது தடவை சொல்றேன். இதே தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது. நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்றது நடுவில் ஒரு புதிய கூட்டணி உருவாச்சு. கொஞ்சம் பொறுத்திரும் பிள்ளாய். அப்ப ஏதோ நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்ப வேணா வெளிப்படும். எது வேண்டுமானாலும் நடக்கும், எப்போது வேண்டுமானாலும் நடக்கும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். அப்போ தாவேகா தரப்பிலிருந்து வேற இடங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படி சொன்னேனா? ஏங்க ஏதோ நடக்குதுன்னா நீங்க கோயபல்ஸ் இல்லைன்னு சொன்ன இப்ப எனக்கே சந்தேகம் வருது. அல்ல வேற கோபாலபுரத்து கோயபல்ஸ் சொல்லாம இருந்தீங்களே, இந்த வார்த்தை யாரோ வைகோ யூஸ் பண்ண வார்த்தை நினைக்கிறேன். ஓ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வைகோ எப்படி என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? வைகோ மானமுள்ள தமிழன் எவனாவது திமுக ஆதரிப்பானா? அப்படி ஆதரிக்கிறவன் தமிழகனா இருப்பானா? இதெல்லாம் வைகோ பேசினாருங்க, நிறைய மறந்துடாங்க, நிறைய பேசியிருக்காரு அது மாதிரி. ஆனா இப்போ ஒரு பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும், திராவிட இயக்க சித்தாந்தங்கள் கெட்டு போகக்கூடாது, நீர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? வைகோ. வைகோவா? நல்லா தானே இருக்காரு, கீழ்ப்பாக்கத்தில் அடைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரா? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், புரிஞ்சுதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் முதலாக பாஜகவிலிருந்து சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு காரணம் யார்? வைகோ தான். நானே சொல்றேன் திமுக. அதான் சார் வைகோ திமுக தான் சொல்றேன் நான், பேச்சு திமுகவுக்கு தான். அடுத்து கேட்கிறேன், பாஜக ஆட்சி முதல்ல வந்தது வாஜ்பாய் தலைமையில். அந்த ஆட்சியில மந்திரியா மாறனும் TR பாலும் இந்த உலக மகா மேதைகள் அவர்கள் மந்திரிகளா இருந்தாங்களா? இவங்களாம் திமுக காரங்களா கம்யூனிஸ்ட் காரங்களா? என்ன சார் பேச மாட்டீங்க? திமுக காரங்களா? ஆமா. அதுக்கப்புறம் வாங்க, பிஜேபியுடைய மூலம் தாய் என்பது RSS. அந்த RSS பத்தி தேச துரோக கட்சி, தேச துரோக இயக்கம்னு எல்லாம் காங்கிரஸ்ல இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிற போது, மாற்று முகாமிலிருந்து அதுக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் ஒரு ஆள் கொடுத்தாரு. RSS பற்றி தவறாக பல பேர் பேசுகிறார்கள். அது ஒரு உன்னதமான இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர் திராவிட கழகம் மாதிரி சொன்னது யாருங்க? முரசொலில கடிதம் எழுதுனது யாருங்க? கலைஞர். இவங்க வந்து பிஜேபி வந்துரும் சொல்லி நம்புனீங்கன்னா, இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் திமுக. அதைத்தான் நான் சொல்லிட்டேனேங்க. வாரிசு அரசியல் வந்து வாரிசு அரசியல் தவறுன்னு சொல்லிட்டு வெளியில வந்த வைகோ இந்த ஒரு மதவாதம் தலைவர். அதை தாண்டி ஏங்க வைகோ விட்டு சின்ன இடத்துக்கு போறீங்க? அடுத்து பாஜக வந்துடக்கூடாதுன்னா இவருக்கு ஆதரிக்கணும்னு சொன்னாரு. அதுதான் பிரச்சனை. அந்த பாஜக கொண்டு வந்ததே நீங்க தான். நீங்களும் பாஜகவும் வித்தியாசம் இல்ல, அதுதான் நம்ம சொல்றோம். பண்டாரம் பரதேசிகள் சொன்னது, பண்டாரம் பிரதேசி சொன்னாரு. அது தாங்க சொல்றேன். பண்டாரம் பரதேசினா அதெல்லாம் துறவிகள் நடத்த, நீங்க அவங்களுக்கு கொச்சைப்படுத்தாதீங்க. பண்டாரத்துக்கிட்டையும் பரதேசில இருக்க நேர்மையோ நாணயமோ இவங்ககிட்ட எல்லாம் இல்ல. இப்போ திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க? 21 கட்சிகள் கூட்டணியில் இருக்கு. ஆகா, ஏற்கனவே ஒரு தடவை 14 கட்சி கூட்டணி இருந்துச்சா தமிழ்நாட்டில்? அப்போ இதே தாங்க சொன்னாங்க எல்லாரும். இதுவரையிலும் தமிழ்நாடு அரசியலில் 14 கட்சி கூட்டணி எப்போ வந்துச்சு? இவ்வளவு கூட்டணி இருந்துச்சு, அதான் இதான் ஜெயிக்க போகணும். ஆனா அந்த 14 கட்சியும் சேர்ந்து ஒரே ஒரு கட்சி, அதுல இருந்து தேமுதிக வாங்கின ஓட்டை, அதுல இருந்து VCK வாங்கின ஓட்டை, அதே மொத்தமும் வாங்கல.
அதனால அரசியலை அரசியலாக பாருங்கள். கூட்டணியுடைய எண்ணிக்கை வைத்துக் கொண்டு அது பலம் பலவீனம் என்று யாரும் கணக்கு போட்டா அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இல்ல தேமுதிகவை உள்ள கொண்டு வந்ததுக்கு உள்ள நீங்களே பூந்துச்சுங்கிறீங்க, என்னங்க உள்ள கொண்டு வந்தது காரணம் தம்பி உள்ள கொண்டு வந்து உள்ள பூந்ததுன்னா சொன்னீங்க. சரி உங்க வார்த்தைக்கு வச்சோம். உள்ள கொண்டு வந்தது, கொண்டு வந்தாலும் முடிச்சு எடுத்துருந்தாங்க. அப்படியா? ஆமா அப்படிதான். அவர்களே வருவது என்பது கொண்டு வருவது என்பது வேறு. தமிழை எச்சரிக்கையா பேசுங்க சார். உண்மையிலே அப்ப ஆக்ஷன்ல வேலை எடுத்து வாங்கினாங்களோ? இதுல ஏலத்துல வாங்கினாங்களோ? இல்ல ஏலம் போட்டது யாரு அப்படிங்கறதான விஷயமே. ஓ நீங்க அந்த தெளிவா அப்ப சரிங்க. அப்ப ரெண்டு ஏலத்துல எந்த ஏலம் பெரிய ஏலமோ உள்ள வந்திருக்காங்க. நீங்க தாங்க சொல்றீங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன கண்டேன்? நீங்க ரொம்ப ரொம்ப அப்பாவி சார். நீங்க உண்மையிலேயே நாங்களே பார்த்து உங்களை என்ன ரொம்ப அடப்பாவிகள் நாட்டுல இருக்காங்க. நீங்க அப்பாவிகள் இருந்தா தான் தப்ப முடியும். இந்த தேமுதிக வந்து எப்படி பாக்குறீங்க சார்? பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த பார்வையே தப்பு சார். நான் என்ன சொல்றேன், பல கட்சிகள் சேர்றதுனால பலமோ கட்சி பிரிவதனால பலமோ பலவீனமோ ரெண்டுமே கிடையாது. அரசியல் கணக்கு என்பது அது இல்லவே இல்லை. நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதே கேட்டாலும் அதே பலம் தான். 14 கட்சி சேர்ந்து கூட்டணி, மக்கள் கூட்டணி வைக்கிற போது ஒரு கட்சி வாங்கின ஓட்டு கூட வாங்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுலேயே எல்லாமே அடங்கி போச்சு. எண்ணிக்கை நான் ஒன்று கேட்குறேங்க, சரி இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டை வருது, உங்களை அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் பலமாக இருப்பதா நினைச்சா நானே தான் அடிப்பேன். தம்பி வா, அண்ணன் வா அப்படின்னு கூப்பிடுவேனா? நான் பலவீனமாக இருப்பதை நான் உணர்ந்தால்தான் சுற்றி இருக்கு நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். இப்போ இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பலவீனமா இருக்கு திமுக கூட்டணின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தாங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்ன விவரம் நடப்ப சொன்னேன், நீங்க உண்மையை சொல்றீங்க. ஒன்று சொன்னீங்க, அது நான் எடுத்து உள்ளுக்கு நானா சொல்றீங்க. இல்லைங்க, நான் நடப்ப நான் சொன்னேன், நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க.